தாவேகாவின் வெற்றி டிவி டெல்லியில் ட்ரேட்மார்க் விண்ணப்பம், களமிறக்கப்படும் பிரம்மாண்ட திட்டம். தமிழக சட்டமன்ற தேர்தல்ல அபார வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்ச தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் அப்புறம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில புதிய அரசியல் அத்தியாயம் தொடங்கியிருக்கு. ஆட்சி பொறுப்பேற்ற கொஞ்ச நாட்கள்லயே பல திட்டங்களை செயல்படுத்த தொடங்கின தாவேகா இப்போ ஊடகத்துறையிலையும் தன்னோட தாக்கத்தை பதிக்க தயாராயிட்டு வருது. மத்திய அரசோட காப்புரிமை வடிவமைப்பு அப்புறம் வர்த்தக முத்திரை துறையில வெற்றி அப்படிங்கிற பேர்ல புதிய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி சேனல் அப்புறம் டிஜிட்டல் ஒளிபரப்புக்கான வர்த்தக முத்திரை விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்திய அறிவுசார் சொத்துரிமை இணையதள தரவுகளின்படி ஊடக ஒளிபரப்பு அப்புறம் தகவல் தொடர்பு துறைக்கான வகுப்பு 38 கீழ் இந்த விண்ணப்பம் டெல்லியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த விண்ணப்பம் வெளியானதும் தமிழக அரசியல் அப்புறம் ஊடக வட்டாரங்கள்ல பலத்த விவாதங்கள் எழுந்திருக்கு. இது தாவேகாவோட அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி சேனலா இருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலானவங்களோட யூகம். பனையூர் தலைமை அலுவலக வட்டாரங்கள் இதை முழுமையா மறுக்கல. தமிழகத்தோட பெரிய கட்சிகள் எல்லாமே அவங்களோட கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போக தனி ஊடகங்களை நடத்திட்டு வராங்க. அதே மாதிரி தாவேகா அரசோட புதிய திட்டங்கள் முதலமைச்சர் விஜயோட மக்கள் நல பணிகளை தொய்வில்லாம மக்கள் கிட்ட சேர்க்க ஒரு அதிகாரப்பூர்வ ஊடகம் அவசியம். வெற்றி தொலைக்காட்சி அதோட ஒரு பகுதி அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. போன சில மாசங்களாவே தாவேகா சார்பில் புதிய சேனல் தொடங்கக்கூடிய ஆரம்ப கட்ட பணிகள் ரகசியமா நடந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. தொழில்நுட்ப நிபுணர்கள், ஊடகவியலாளர்கள் அப்புறம் தயாரிப்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. ட்ரேட்மார்க் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதால சேனல் சீக்கிரத்திலேயே அதிகாரப்பூர்வமா அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சமீபத்துல தாவேகா அமைச்சரவை கூட்டத்துல வெற்றி தமிழகம் அப்படிங்கிற பேர்ல 436 தொலைநோக்கு திட்டங்கள் அடங்கின ஆவணம் வெளியிடப்பட்டது. இந்த சூழல்ல வெற்றி அப்படிங்கிற அதே பெயர்ல தொலைக்காட்சி வர்றது தற்செயலானது அல்ல அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. எதிர்க்கட்சிகளோட விமர்சனங்களுக்கு உடனடி பதில் கொடுக்கவும் அரசோட சாதனைகளை நேரடியா மக்கள் கிட்ட கொண்டு போகவும் இந்த சேனல் வலுவான கருவியா அமையும். முதலமைச்சர் விஜய் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்து குறுகிய காலத்துல ஆட்சி பொறுப்பேற்றிருக்காரு. இப்போ ஊடகத்துறையிலையும் அவர் வெற்றி அப்படிங்கிற பேர்ல நுழையிறது தமிழ்நாடு ஊடக உலகத்துல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. MIB உரிமம் உள்ளிட்ட ஒப்புதல்கள் கிடைச்ச உடனே கொஞ்ச மாசத்துக்குள்ள ஒளிபரப்பு தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நடவடிக்கை தாவேகாவுக்கு மட்டுமில்ல தமிழக அரசியல் சமன்பாட்டையும் மாற்றக்கூடியதா பார்க்கப்படுது. பாரம்பரிய ஊடகங்களோட ஆதிக்கத்துக்கு மத்தியில புதிய குரலா வெற்றி தொலைக்காட்சி உருவாகிட்டு வர்றது தமிழக அரசியல்ல புதிய அலையை உருவாக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க.